ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷேடோ ஃப்ரேம். நான் உங்கள் ஹோஸ்ட். டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு சிக்காட்டிலோங்கிற தெலுங்கு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஜோகிதா தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜோகிதா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அவரோட லவ்வர் கூட இருக்கும்போது வந்து கொடூரமாக கொலை பண்ணப்படுறாங்க. அதுவும் கற்பழித்து கொலை பண்ணப்படுறாங்க. அதாவது இந்த இறந்து போனோட பொண்ணோட தலையில் வந்து நம்ம கில்லர் வந்து ஒரு மல்லிகைப்பூவுமே வச்சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறமா மல்லிகைப்பூ வச்சுட்டு அதான் அவனோட ஸ்டைல் போல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த விஷயத்த வந்து நம்ம ஜோகிதா வந்து அவங்களோட பாட்காஸ்ட்ல வந்து சொல்றாங்க, பேசுறாங்க. சிக்கட்டிங்களா அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த கொலையை பத்தி பேசுறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து 90s காலகட்டத்தில் இதே மாதிரி எனக்கும் தெரிஞ்ச ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 90ஸ்ல நடந்த கொலைக்கும் இப்போ நடக்கிற கொலைக்கும் என்ன காரணம், ஏன் இதெல்லாம் பண்றாங்க, யார் இதை பண்றா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை. கிட்டத்தட்ட நம்ம போர் தொழில் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே கான்செப்ட்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் கொலைகள்லாம் நடக்கும், திரும்ப திடீர்னு நின்றோம், திரும்ப மறுபடியும் அந்த கொலைகள்லாம் அதே மாதிரி பேட்டர்ல நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே தான் இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஜோவிதா அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து குழப்பறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கில்லருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது வந்து நம்ம 90ஸ்ல ஒரு பார்த்த படத்தோட பிளாஷ்பேக் மாதிரியே இருக்கும். மற்றபடி படம் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவான படம் தான். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.